அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்கள். ஒருத்தரோட லைஃப்பில் குரு பார்வை வருதுன்னாவே 3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறிலாம் தெரிஞ்சிடும். டக்குன்னு அடிக்கும் பாருங்கள், ஒரு லக்கு கம்முன்னு வந்து ஃபாரின் போயிடுவாங்க. கல்யாணமே ஆளா சார், நான்லாம் வந்து 70s கிட் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகக்கூடிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் லைஃப் டைம் இருக்கும். 3 தலைமுறைக்கு ராசிக்கு லக்னத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள். சிம்பிள்மா, வாழ்க்கை துணையோட குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். எலுமிச்சம்பழம் மாலை அது வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். துர்கைக்கு என்னென்னா, 2வது எலுமிச்சம்பழத்தை குத்தக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போது, யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். குமுதம் பக்தி நேயர்களுக்கும் வரதராஜன் சார் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். தீர்க்க ஆயுஷோட, சந்தோஷத்தோட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாழ்நாள் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இப்போ வந்து 2025 குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியோட காமனான பலன்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் கண்டிப்பாம்மா. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபத்துவம், அதாவது முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்லலாம். 100% பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கப்படுது. ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப் செட்டு. ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா பிளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி யார் ஜாதகத்தில் குரு எப்படி பிளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம். எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்ததுன்னா வரக்கூடிய ஆம்பளையா வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஆள்னு அர்த்தம். இப்போ வரக்கூடிய பையன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன், அவருடைய லைஃப் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னான். பெண்ணினால் அதிர்ஷ்டம் பையனுக்கு ஏற்படுமானா குரு நல்லா இருந்தால் பெண்ணினால் பையனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி பையனுக்கு சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க, அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். போகக்கூடிய பொண்ணு எப்பவுமே லக்ஸுரியாக, சந்தோஷமாக, ஜாலியாக, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக, அதுவும் வந்து ஒரு கலவையாக சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம். ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும். அதே மாதிரி குரு பலன் வந்தால் தான் ஜாதகத்தில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் ஏற்படும். குரு பலன் இருந்தால் தான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க. குரு பலன் இருந்தால் தான் காது குத்துவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட சிங்க்ரனைஸ் ஆகி போயின்னு இருக்கும். ஒரு வருஷமாக குரு வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி 2025 குரு பயிற்சி நடக்கிறது. ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு போக போகிறது. இட்ஸ் அ ஜாக்பாட் டைமிங்னே சொல்லலாம் பேசிக்கலாக. ஏன்னா குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா 100% நல்லது பண்ணும். இவ்வளோ நாள் வந்து ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆடம்பரமான செலவுகள் பண்ண வச்சாலுமே பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும். நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். 100% பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. ஏன்னா இது வந்து சுக்கிரனுங்கிறது அசுராதிபதி, குருங்கிறது தேவாதிபதி. இப்படி தான் நம்ம எடுத்துப்போம். அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனிமீஸ் 2 பேரும் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அப்போ நான் பண்ணுவேன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அதை பெரிய அளவுக்கு ஒரு நன்மை பண்ணுமானா 50-50 தான். ஆனால் என்னென்னா கெடுக்கலை யாரையும். ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 1.5 வருஷத்தில். அந்தளவுக்கு ப்ராப்ளம் லைஃப்பில் எதெல்லாம் பக்கத்தில் போய் தள்ளி போயக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பட் இப்போ நடக்கிறது என்ன, வெரி பாசிட்டிவான டைம் ஃப்ரம். ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபத்துவம் பெற்ற முழுக்க 100% முழு நிலவை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒளி, அந்தளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது. அந்த குரு போய் மிதுனத்தில் உட்காரப்படுறதுன்னா லைஃப் மாறப்போகிறது. ஏன் மாறப்போகுதுன்னா, புதன் வீட்டில் குரு உட்காரும் பொழுது, புதன் என்கிறது மதி கூர்மை, மதி நுட்பம், அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி, எழுத்து, ஓவியம், மீடியா, இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பயங்கரமான அப்கிரேட் ஆகப்படுது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு, கேமராலாம் தூக்கி போட்டு புதுசு பார்க்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் மாறும். டெக்னாலஜி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் அந்த லெவலில் இல்லை, இன்டூ 10 times வளர்ச்சி கொடுக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 10 செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மெக்கானிசம் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துடும். ஒரே ஷாட்டில் ஒரு 25 கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி.
ஒரே இடத்துல உட்காந்து 10 விஷயத்த 10 விதமான டிஃப்ரென்சியேஷனில் பண்ணுற மாதிரி இவ்வளோ அளவுக்கு வைட் ரேஞ்சில் குரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுனா உடம்புல பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவோம், பிச்சூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். அது என்னென்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மனலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஸ்கிசோஃபீனியா, இந்த மாதிரி ஃபோபியா எந்த விதங்களில் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் அது அத்தனைக்கும் மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அது எல்லாமே வரும். குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள், குழந்தைகளுடைய மனலம் பாதிப்பு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலிமா சொல்யூஷன் வரப்போகுது. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் படிப்பு இனிமேல் ரொம்ப ஈஸியாகிடும். ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹவுஸுங்கிற மாதிரி போயிடும். இனிமேல் ஹோமுங்கிறது படிக்கிறே வீட்டில் உட்காந்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து இந்த குரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தாராளமாக கொடுத்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு என்னென்னா அவங்க லைஃபே அப்டேட் ஆகக்கூடிய தருணங்கள் வந்துடும். சகோதர சகோதரிகள், டாக்குமெண்டேஷனு இதெல்லாமே இனி ஈஸியாக நடக்கும். இனிமேல் டேரெக்டாக போய் பத்திரப்பதிவு, டேரெக்டாக போய் வந்து இது கொடுக்கறது, அதாவது எதுக்குமே டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாமல் எல்லாமே ஆன்லைனில் வந்துடும். இதெல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டு. இந்த அட்வான்ஸ் நம்ம யாருமே அதாவது யூகிக்கக்கூடிய முடியாது. அந்த அளவுக்கு குரு வந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ குரு பயிற்சிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை தான் பண்ணும், பயப்பட வேண்டியது. சூப்பர் சார், சூப்பர். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், அவங்க எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம விரிவாக பேசலாமா சார்? இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து எந்தெந்த மாதிரிலாம் கிடைக்கும் சார்? அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்கள். ஒருத்தரோட லைஃப்பில் குரு பார்வை வருதுன்னாவே 3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறிலாம் தெரிஞ்சிடும். இப்போ எப்போ குரு பயிற்சி நடக்குதுன்னா மே மாதம் தான் குரு பயிற்சி நடக்குது. இவங்களுக்குலாம் ஜனவரி மாதத்துலேருந்தே குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடிக்கான வேலையெல்லாம் தெரிஞ்சிடும். திடீர்னு பார்த்தா வீட்டில் குழந்தை பிராப்தம், திடீர்னு பார்த்தா வீட்டில் நல்ல காரியங்கள், எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை, கோவிலுக்கு போனால் தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி முன்னாடி கூட்டு போய் நிற்க வச்சு சுவாமி தரிசனம் பண்ணுறது, ஒரு இடத்துக்கு போனால் முன்னுரிமை, வாழ்க்கையில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எப்பவுமே எந்திரிக்காத பொம்பளை இப்போ எந்திரிச்சு நீங்கள் உட்காருப்பான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல காமெடிகள் நடக்கும். இவருக்கே ஆச்சரியம், நமக்கு தான் நடக்குதா இல்லை வேற ஏதோ நடக்குதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். உடம்பு ஹெல்த் எல்லாம் வந்து சின்னாபின்னமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்துலாம் பயங்கர பிரச்சனை. அந்த குரு பார்வை இப்போ ராசி லக்னத்தில் மேலே விழுகிறதுனால ஹெல்த் ஃபுல் ஃபிட்டு, ஐஎம் எ ஸ்ப்ரிண்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹெல்த் ரெடி ஆகிடும். ஒரு அத்லீட்டோட பாடி கண்டிஷன் என்ன இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வந்து உடம்பு நிறைஞ்சிருக்கும்னு சொன்னோம். உடம்பு மட்டும் நிறைஞ்சிருக்கிறது கிடையாது. லக்னத்துக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னா உங்களுடைய மைண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பொறுமை நிறையா வரும். பொறுமையே இல்லாமல் இருக்கக்கூடிய நன்மைகள். இப்போ பொறுமை ஒரு மனுஷனுக்கு வந்தால் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக நல்ல பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடிய தன்மை, இன்டெலிஜென்ஸ், அது வந்து தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும். டக்குன்னு அடிக்கும் பாருங்கள், ஒரு லக்கு கம்முன்னு வந்து ஃபாரின் போயிடுவாங்க. அவங்களாம் ஃபாரின் போகக்கூடிய பிராப்தம், வெளியூர் போகக்கூடிய பிராப்தம். கல்யாணமே ஆளை சார், நான்லாம் வந்து 70s கிட் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம். வாழ்க்கையுடைய லட்சியங்கள் இனிமேல் தான் தெரியும்னு சொல்லலாம். இது வரைக்கும் தெரியுதோ இல்லையோ, வாழ்க்கையுடைய தத்துவம், வாழ்க்கையுடைய லட்சியத்தில் நோக்கி நான் ஓடணும்னான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஓடுவீங்க, விச் இஸ் அ பிக்கஸ்ட் பெனிஃபிட். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 2வது, தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டம். ஒரு பெண் மூலியமான அதிர்ஷ்டம், மூத்தவங்க மூலியமாக அதிர்ஷ்டம், நண்பர் மூலியமாக அதிர்ஷ்டம். யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கலையோ இப்போ படிப்பாங்க, யாரெல்லாம் புது கோர்ஸ் எடுத்து படிக்கலையோ அவங்க படிப்பாங்க, யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு இறங்க முடியலையோ இப்போ இறங்குவாங்க, யாருக்கெல்லாம் ப்ரமோஷனே வராமல் 10 வருஷமாக சும்மா உட்காந்து ட்ரெயினுக்காக பேசஞ்சருக்காக உட்காந்துருப்போமோ அப்படி உட்காந்துருக்க ஆட்களுக்கு பல பேருக்கு வந்து இப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். செமையான ஒரு டைம் பீரியட். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை. பேர் கெட்டு போயிருந்ததுன்னா பேர் இப்போ சரியாகும். ஒரு பயணங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் கூட இனிமேல் ஜிகுன்னு நல்ல ட்ரெஸ் போடணும்னு எண்ணம் வந்துடும். பிகாஸ் எண்ணங்கள் மாறும். எந்த விஷயத்தையுமே ராங்கான ஆங்கிளில் பார்க்கக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் கரெக்டான ஆங்கிளில் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு பேரின்பம். சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது, அபாரமாக இருக்குது. லக்னத்துக்கு ராசிக்கு குரு பார்வை வரும்பொழுது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் லைஃப் டைம் இருக்கும். 3 தலைமுறைக்கு. ராசிக்கு லக்னத்துக்கு குரு பார்வை வரும்பொழுது நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் 3 தலைமுறைக்கு நிற்கும். இப்போ வீடு கட்டினீங்கன்னா அடுத்த 3 தடவை உங்கள் பேர குழந்தை வந்து அதை அனுபவிப்பான். அந்த அளவுக்கு வந்து அது நிலைச்சு நிற்கக்கூடிய ஸ்தானம். அந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தோட நல்லா இருப்பீங்க. ஸோ பேசிக்கலி தனுசு ராசி நண்பர்களுக்கு இன் எவ்ரி திங் ஆல்ரவுண்டாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம்.
சூப்பர் சார், சூப்பர். ஓவராலாக வந்து தனுஷ் ராசிக்கு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்க வந்து எந்த கோவில்களில் வழிபாடு பண்ணால் இன்னும் கூடுதல் நன்மை? சிம்பிள்மா, வாழ்க்கை துணையோட குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட குலதெய்வத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டோட குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வருது. எலுமிச்சம்பழம் மாலை அது வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். துர்கைக்கு நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போடணும். என்னென்னா, ரெண்டாவது எலுமிச்சம்பழத்தை குத்தக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறது தப்பே அதுதான். எலுமிச்சம்பழத்தை 51 எலுமிச்சம்பழத்தை எப்படி நீங்கள் பூ கோப்பீங்களோ அந்த மாதிரி பூவை கோத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை கோத்து எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி கட்டணும். எலுமிச்சம்பழத்தை குத்தி உடச்சிங்கன்னா அதோட இது தன்மையே போயிடும். புரியுதா? அதனால் அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை மாலை போய் சுவாமிக்கு போட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அடப்புகள் நிறைய இடத்துல இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ பேசிக்கலி டைம் வந்து இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர், சூப்பர். எத்தனை பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த குரு பெயர்ச்சி தனுசுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே 85% சந்தோஷமான விஷயங்களும் பொருளாதாரத்தின் சார்ந்து 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் சார், சூப்பர். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.